ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூஸ் டாக்கீஸ். ஐ வில் மேக் ஷுர் தட் இந்த கோர்ஸ் முடிக்கும் போது டாவின்சி ரிசால்வில் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி ஆடியோ கரெக்ட் பண்ணி டெலிவரி பண்ண முடிய அளவுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன். இந்த கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நானும் உங்கள் கூடயே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி அதை எப்படி அவுட்புட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுதான் சாப்டர் 1, இன்ட்ரடக்ஷன் டு டாவின்சி ரிசால்வ். ஸோ டாவின்சி ரிசால்வ்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க. டாவின்சி ரிசால்வில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆடியோ மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி ப்ளஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கூட பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்குது டாவின்சி ரிசால்வில். ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட்டிங் அண்ட் கலர் கிரேடிங் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்க்ஸ் அண்ட் டாவின்சி ரிசால்வ் இட்ஸ் ஓன் பர்க்ஸ். டாவின்சி ரிசால்வ் ரொம்ப வெல் வெர்ஸ்டாக எதில் இருக்கும் அப்படின்னா கலர் கிரேடிங் வெர்ஷனில். அண்ட் எடிட்டிங்கும் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஸோ டாவின்சி ரிசால்வ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தலாம். டாவின்சி ரிசால்வ் எந்தெந்த சிஸ்டம்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் யூசர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆர் லேட்டஸ்ட். ஸோ நான் வந்து வெஞ்சுரா வரைக்கும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆஸ் ஆஃப் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஸோ அது வரைக்கும் அப் டு டேட்டாக இருக்கிறது வந்து நல்லது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 GB ரேம் இல்லாட்டி அதுக்கு மேலே வந்து 16 GB ரேம். ஃபார் நிறைய நீங்கள் கிராஃபிக் கண்டென்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 16 GB ரேம் ஆச்சு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒரு 512 GB SSD கண்டிப்பாக இன்பில்ட்டாக வாங்குறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கேட்சே வந்து ஈஸியாகவே ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல 512 GB ஸ்டோரேஜே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து இன்டெல் i7 ஆச்சு இருக்கணும். அப்புறம் இல்லாட்டி M1 M2 வந்து வெரி ரெக்கமெண்டட். நான் M2 ப்ரோ சிப்பும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதோட சேர்ந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் ஒரு வாங்கிக்கிறது வந்து வெரி எஃபிஷியன்ட். ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் வந்து சாம்சங்லேருந்து ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சிருக்கேன். திஸ் ஒர்க்ஸ் வெரி குட் ஃபார் மீ. அடுத்து நம்ம விண்டோஸ் யூசர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸில் 10 ஆர் ஹையர் இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ரேம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 16 GB இல்லாட்டி 32 GB இருந்தால் நீங்கள் நிறைய கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா 32 GB ரேமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃபிக் கார்டு தேவைப்படும். அந்த கிராஃபிக் கார்டை வந்து NVIDIAலும் இருக்கலாம், AMDலும் இருக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். மினிமம் 2 GB கிராஃபிக் கார்டு தேவைப்படும். ஏன் கிராஃபிக் கார்டு தேவைப்படும் அப்படின்னா டாவின்சி ரிசால்வோட ப்ராசஸிங் வந்து மெயினாக வந்து GPU பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் டாவின்சி ரிசால்வ் இன்னுமே ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு ப்ரீமியர் ப்ரோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் வந்து இன்டெல் கோர் i7 ஆச்சு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி AMDயில் வந்து Ryzen 7 அப்படின்னு இருக்குங்களா, அதுவும் கூட வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அப் டு டேட் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் அண்ட் SSD ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக ஒரு SSD போட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 512 GB இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியர் வெர்ஷனில் தான் வருது. பட் டாவின்சி ரிசால்வ் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா திஸ் இஸ் த பேசிக் ரெக்வயர்மெண்ட். இல்லை எனக்கு வந்து ஒரு கிராஃபிக் கார்டு தான் இருக்குது, ஒரு 16 GB ரேம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாவின்சி ரிசால்வ் ஒர்க் ஆகும். பட் கிராஃபிக் கார்டு இல்லாமல் டாவின்சி ரிசால்வ் ஒர்க் ஆகாது. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். ஸோ இனிஷியலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டாவின்சி ரிசால்வ் எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிம்பிளாக இந்த கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டாவின்சி ரிசால்வ் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வர லிங்க்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதில் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது இல்லையா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, செகண்ட் வந்து ஸ்டூடியோ. தட் காஸ்ட் வரும் 26,000. அது வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட் GSTயோட 30,000 வந்துடும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய தேவையான எல்லாமே 85% ஃப்ரீ வெர்ஷன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டூடியோ வெர்ஷனில் வந்து ஜஸ்ட் அந்த மேஜிக் மாஸ்க்கு அப்புறம் AI யூஸ் பண்ணி பண்ணுற டெக்னாலஜிஸ் லைக் சப்டைட்டில்ஸ் போடுறது, இங்கிலீஷில் பேசினா சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டாவின்சியை போட்டுக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடியோ வெர்ஷனில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கலர் கிரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4K 10 பிட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ வெர்ஷன் தான் போகணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துடலாம். அதில் வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் வந்து என்னோடது வந்து மேக் OS. உங்களுக்கு விண்டோஸ் இருந்தால் விண்டோஸ், லினக்ஸ் இருந்தால் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் ஐ செட். ஸோ மேக் OS கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். விண்டோ ஓப்பன் ஆனால் டவுன்லோட் எங்கே டவுன்லோட் பண்ணணும் சார் நான் ஆப்ஷன் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு வச்சுருக்கேன். அங்கே வந்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டான்ஸ்லோட் ஃப்ரீ வெர்ஷன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, டவுன்லோட் ஆகட்டும்.
டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடும். விண்டோஸில் வந்து ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த DMG இமேஜ் கிடைக்கும். நீங்கள் அதை லோட் பண்ணி சாஃப்ட்வேர் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஒரு ஹேசலாக இருக்காது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறது பார்த்துக்கலாம்.